அரசாங்கம் வச்சிருக்க இந்த பேரை முதல்ல மாத்திட்டு பேசாம நேரடி லஞ்ச கொள்முதல் நிலையம் அப்படின்னு ஒரு புது பேர் வைக்கணும். ஏன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றேன்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்துல கூட்டுறவு உணர்வு நுகர்வோர் விவகாரம் பற்றிய மானிய கோரிக்கை மீதான விவாதம் ஆகஸ்ட் 21 அன்னைக்கு ரொம்ப காரசாரமா நடந்துச்சு. அந்த விவாதத்துல எதிர்க்கட்சிகள் எழுப்பின குற்றச்சாட்டுகள் உண்மையாவே அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி இருந்துச்சு. இவ்வளவு மறைமுகமான பிரச்சனைகளுக்கு பின்னால் தான் ஒரு விவசாயி சேத்துல மறுபடி கால் வைக்கிறார் அப்படின்னா, உண்மையாவே நாம இன்னைக்கு உயிரோட வாழ்றதுக்கு காரணமா இருக்கிற அந்த விவசாயிகளுக்காக என்ன வேலை இருந்தாலும் அதை ஓரமா வச்சுட்டு அவங்களுக்காக நம்ம முடிஞ்ச அளவு ஒரு சப்போர்ட் பண்ணணும். அதுக்காக தான் சட்டப்பேரவையில் இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையாவே வைக்கிறாங்களா, இல்ல அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கிறாங்களா, உண்மையாவே விவசாயிகளோட நிலை என்ன அப்படின்னு நம்ம ஐஎன்டி வயற்குழு நேரடியா களத்துல இறங்கி ஆய்வு செஞ்சப்போ ஏழை விவசாயிகளையும் அங்க கூலி வேலை பண்ற அந்த ஏழை தொழிலாளர்களையும் எதிரெதிரா நிக்க வச்சுட்டு மேல இருக்கிற அந்த அதிகாரிகள் லட்ச லட்சமா கமிஷன் பணத்துல கொழுத்து போயிருக்காங்கிற உண்மை நாம நடத்தின அந்த கிரவுண்ட் ரிப்போர்ட்ல வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அப்படி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல என்னென்ன குளறுபடிகள் நடக்குது, யார் யாரெல்லாம் இந்த விவசாயிகளோட பணத்தை சுரண்டி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கல்லா கட்டிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம், இது ஐஎன்டி வயர். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கூட்டுறவு உணவு நுகர்வோர் விவகாரம் பற்றிய மானிய கோரிக்கை மீதான விவாதம் ஆகஸ்ட் 21 நடந்துச்சு. இந்த விவாதத்தில் அதிமுக பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கலந்துட்டு தமிழ்நாடு அரசு நடத்துற அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல நடந்துட்டு வர அந்த அவலங்களை பத்தி பேசினாங்க. அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஹரிபாஸ்கர் பேசுறப்போ, நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல ஒரு மூட்டைக்கு 35 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரைக்கும் அரசு தரப்பினரால விவசாயிகள்கிட்ட வசூலிக்கப்படுது அப்படின்னு பகிரங்கமா குற்றம் சாட்டினார். இதே குற்றச்சாட்டை தமிழக வெற்றி கழக தலைவரா விஜய் இருந்தப்போ 2026 தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் பரப்புரையில டெல்டா மாவட்டங்கள்ல இப்படி ஒரு கொடுமை நடக்குது அப்படின்னு இந்த விஷயத்தை பேசிதான் பிரச்சாரம் கூட பண்ணார். சரி, எலெக்ஷன் டைம்ல பேசுறதெல்லாம் நம்ம கணக்குல வச்சுக்க கூடாது அப்படின்னு கடந்து போனால் கூட, அதே சட்டப்பேரவையில பாட்டாளி மக்கள் கட்சியோட சட்டமன்ற தலைவர் சௌமியா அன்புமணி பேசுறப்போ, நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல பணிபுரிகிற அந்த மூட்டை தூக்குற தொழிலாளர்களுக்கு மிக குறைந்த அளவுல அரசாங்கத்தால கூலி கொடுக்கப்படுது. விவசாயிகள்ட்ட இருந்து ஒரு மூட்டைக்கு இவ்வளவு ரூபாய் அப்படின்னு பெறப்பட்டு அதை மூட்டை தூக்குற தொழிலாளர்களுக்கு தரப்படுறதா சொல்லப்படுது. ஏழை விவசாயிகளையும் ஏழை தொழிலாளர்களையும் எதிரெதிராக இருக்க வைக்கிறது மாதிரியான இந்த செயல்பாடுகள் இருக்கு. மூட்டை தூக்குற தொழிலாளர்களுக்கு சணல் கூட வழங்கப்படுறதில்ல அப்படிங்கிறது நாங்க நேரில் போய் பார்த்தப்போ எங்களுக்கு சொல்லப்பட்ட தகவல் அப்படின்னு அதை குறிப்பிட்டு, அந்த நெல் கொள்முதல் செய்யப்படுற நிலையங்கள்ல பணிபுரிகிற அந்த நபர்களுக்கு போதுமான சம்பளத்தை அரசு கொடுத்தாலே இந்த குற்றங்கள் நடக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா அதற்கு உணவு மற்றும் சிவில் சப்ளை அமைச்சரான வெங்கட்ரமணன் லஞ்ச ஊழலை தடுக்க தான் பார்க்கணும், அதுக்காக தான் நாம சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கோம், எங்க யார் தவறு செய்யறாங்கன்னு பார்த்து அவங்கள செய்ய விடாம தடுக்கிறதா நம்ம வேலை, அதுக்காக அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்கறதுனால இந்த பிரச்சனை மாறிடாது அப்படின்னு பேசினார். அதே மாதிரி கடந்த ஜூலை மாதம் அமைச்சர் வெங்கட்ரமணன் கடலூர் மாவட்டம் வடலூர் பக்கத்தில் இருக்கிற மறுவாய் பகுதியில் இருக்கிற அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை நேரில் போய் பார்வையிட்டதாகவும், அப்ப விவசாயிகள்ட்ட மூட்டைக்கு 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரைக்கும் வாங்கப்படுது அப்படிங்கிற அந்த புகாரின் பேர்ல அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துல ஆய்வுக்கு போய் அப்போ பணியில இருந்த ஒரு பட்டியல் கிளர்க் ஒருத்தரை இந்த முறைகேட்டுக்காக சஸ்பெண்ட் பண்ணதா சொன்னார். அப்போ அமைச்சர் இந்த ஆய்வு பண்றப்ப மண்டல மேலாளர் பன்னீர்செல்வமும் அவர் கூட தான் இருந்தார். நிஜமாவே இது ஒரு அதிரடி ஆக்ஷன், இப்படிதான் நடவடிக்கை எடுக்கணும், அப்பதான் இந்த முறைகேடுகள் எல்லாம் களையப்படும் அப்படின்னு நம்ம நினைச்சப்பதான் ஒரு கேள்வி எழுது. இப்படி கிளர்க்கு ஒருத்தரை சஸ்பெண்ட் செஞ்சுட்டா இந்த முறைகேடு முற்றிலும் ஒழிஞ்சிடுமா, இல்லை இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் விவகாரத்தில் உண்மையிலேயே என்னதான் நடக்குதுன்னு விசாரிப்போம்னு தான் நம்ம ஐஎன்டி வயற்குழு டெல்டா மாவட்டங்களில் கள ஆய்வில் இறங்கணும். அதில் பல்வேறு அதிர்ச்சியான தகவல்லாம் கிடைச்சிச்சு. அது என்னன்னா, தமிழ்நாடு முழுவதும் அரசு சார்பில் சுமார் 800 நிரந்தர நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருது. அதில் அறுவடை காலத்தில் அதிகப்படியான நெல் கொள்முதல் செய்கிறதுக்காக சுமார் 3000 நேரடி கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருது. அதாவது ஒரு மாவட்டத்துக்கு 120லேருந்து 200 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படுது. அறுவடை காலங்களில் டெல்டா மாவட்டங்களில் இந்த எண்ணிக்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதில் அரசோட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 17%லேருந்து 21% வரைக்கும் ஈரப்பதம் இருக்கிற அந்த நெல் கொள்முதல் செய்யப்படுது. ஏன்னா அந்த நெல்லை பாதுகாக்கிறதுக்கு இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும்
அதற்கான முறையான சரியான கட்டமைப்பை இதுவரைக்கும் செஞ்சு கொடுக்கல. இது விவசாயிகள் தொடர்ந்து அனுபவிச்சுட்டு வர பிரச்சனை. இது மட்டும் இல்ல, விவசாயிகள் தங்களோட வயல்களில் விளைஞ்ச அந்த நெல்லை அரசோட அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு போறதுக்கு பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. அது என்னன்னா, இந்த விவசாயி தன்னோட வயலோட பட்டா சிட்ட அந்த ஆவணங்களோட தன்னோட கிராம நிர்வாக அதிகாரி, அதாவது விஏஓ கிட்ட விண்ணப்பிச்சு இந்த வயலுக்கு சொந்தமான விவசாயி தான் இந்த நெல்லை கொள்முதல் நிலையத்துக்கு எடுத்துட்டு வராரு அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கணும். அந்த சர்டிபிகேட்டோட தான் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அப்படிங்கிற அந்த சென்டருக்கு நெல் எடுத்துட்டு போக முடியும். அங்க விஏஓ கொடுத்த அந்த சர்டிபிகேட்டை பார்த்து அந்த அதிகாரிகள் ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா சில நாட்கள் கழிச்சு தான் நெல் கொள்முதல் செய்யப்படும். அப்படி அந்த நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டதுலேருந்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் அந்த விவசாயியோட வங்கி கணக்குக்கு பணம் கிரெடிட் ஆகும். இதுதான் இப்போ வரைக்கும் இருக்கிற அரசு நடைமுறை. இந்த விஏஓ கிட்ட சர்டிபிகேட் வாங்குறது உள்ளிட்ட இந்த நடைமுறைகளுக்கு அலைய முடியாத விவசாயிகள் நேரடியாக தங்கள் வயலை தேடி வர சில தனியார் வியாபாரிகள் கிட்ட அந்த நெல்லை வித்துடுறாங்க. சரி, இது நல்லது தானே அப்படின்னு நினைச்சா, அதுல தனியார் வியாபாரிகள் எரியிற குடிசையில என்ன தேர்வுன்னு பார்க்குற மாதிரி ஒரு மூட்டைக்கு 4 இல்லைன்னா 5 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டு தான் அந்த நெல்லை எடுத்துக்குவாங்க. அது ஒரு மூட்டை கணக்கு தான். அப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, போய் தொலைது அப்படின்னு விவசாயிகள் தனியார் வியாபாரிகள்கிட்டமே விற்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு காரணம் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நடக்கிற அந்த ஒரு வசூல் வேட்டை தான். அப்படி என்ன வசூல் வேட்டை நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு மூட்டைக்கு 35 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரைக்கும் நெல் கொள்முதல் செய்ய வர அந்த விவசாயிகள்கிட்டேருந்து எந்த விதமான ரசீதும் இல்லாமல் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலேருந்து விவசாயிகள்கிட்டேருந்து அதை வசூல் பண்ணுறாங்க. ஒரு விவசாயி 100 மூட்டை நெல்லை அரசோட அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு எடுத்துட்டு போறாரு அப்படின்னா அவரு 6000 ரூபாய் எந்த விதமான கணக்கு வழக்கம் இல்லாமல் அன்பளிப்பு அப்படிங்கிற பேர்ல லஞ்சமா கொடுக்க வேண்டியிருக்கு. எதுக்காக இந்த வசூல் அப்படின்னு நேரடி நெல் கொள்முதல் நிலைய அந்த அதிகாரிகள் வட்டாரத்தில் நம்ம விசாரிச்சா, ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கும் ஒரு பட்டியல் கிளர்க் இருக்காரு. அவருக்கு அரசு சம்பளம் 10,372 ரூபாய். அவருக்கு ஒரு உதவியாளர் இருக்காரு. அவரோட சம்பளம் 10,305 ரூபாய். ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கும் ஒரு செக்யூரிட்டி இருப்பாரு. அவருக்கு 10,305 ரூபாய் சம்பளம். இந்த மாதிரி ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையத்திலையும் இந்த மூட்டை தூக்குற தொழிலாளர்கள் ஒரு 15 பேர் இருப்பாங்க. இவங்க ஒவ்வொருத்தருக்கும் அரசு சார்பில் ஒரு மூட்டைக்கு 10 ரூபாய் மட்டும் தான் கூலி கொடுக்குறாங்க. இவங்களோட வேலை மூட்டை தூக்குறது மட்டும் இல்லை, நெல் தூற்றுற அந்த மிஷின் மூலமாக நெல்லையும் பதர்களையும் தனித்தனியாக பிரித்து நெல்லை தனியாக மூட்டை கட்டி சணல் போட்டு லீக் ஆகாமல் தச்சு அதை வரிசையாக அடுக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் லாரியில் ஏற்றி அந்த குடோனில் கொண்டு போய் இறக்கணும். இத்தனை வேலைகளை செய்கிறதுக்கும் இவங்களுக்கு ஒரு மூட்டைக்கு அரசு சார்பில் கொடுக்கறது வெறும் 10 ரூபாய் தான். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கும் மின்சார கட்டணம், கொட்டகை போடுற செலவு இதெல்லாம் இருக்குது. குடோன்லேருந்து இந்த சாக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்காக குடோனில் இருக்கிற அந்த எழுத்தருக்கு ஒரு சாக்குக்கு 3 ரூபாய் கொடுக்கணும். இல்லைன்னா இந்த கிழிஞ்சு போன இந்த நஞ்சு போன சாக்குகளை தான் அவங்களுக்கு கொடுப்பாங்களாம். அதனால நெல்லும் வீணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு செலவை சமாளிக்கிறதுக்காக தான் கொள்முதல் செய்ய வர அந்த விவசாயிகள்கிட்டேருந்து ஒரு மூட்டைக்கு 35 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரைக்கும் வசூலிக்கிறாங்க. இந்த பணம் முழுக்க முழுக்க இந்த செலவுக்கு மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா இல்லை. விவசாயிகள் கொடுக்குற இந்த பணத்திலேருந்து சீனியர் ரீஜனல் மேனேஜர்னு சொல்ல போற SRM அதிகாரிகளுக்கு ஒரு மூட்டைக்கு 1 ரூபாய் போகுது. DM அப்படின்னு சொல்ல போற மாவட்ட மேலாளருக்கு ஒரு மூட்டைக்கு 1 ரூபாய் போகுது. RM அப்படின்னு சொல்ல போற மண்டல மேலாளருக்கு ஒரு மூட்டைக்கு 1 ரூபாய் போகுது. சூப்பர்வைசருக்கு ஒரு மூட்டைக்கு 1 ரூபாய் போகுது. ஒரு ஆளுக்கு ஒரு மூட்டைக்கு 1 ரூபாய் தானே அப்படின்னு இதை ஈஸியாலாம் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த நபர்கள்லாம் அரசாங்கத்திட்டேருந்து நேரடியாக 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் ஒரு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில், அதுவும் அறுவடை சீசனில் லட்சக்கணக்கான மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுற நிலையில் இந்த மேலதிகாரிகள் ஒவ்வொருத்தருக்கும் எந்த வேலையுமே செய்யாமல் லட்சமாக பணம் அவங்களோட பாக்கெட்டுக்கு போகுது. அதே நேரம் விவசாயிகள்கிட்டேருந்து வாங்குற அந்த பணத்திலேருந்து தான் மூட்டை தூக்குற அந்த தொழிலாளிகளுக்கு ஒரு மூட்டைக்கு 10 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 20 ரூபாய் வரைக்கும், பட்டியல் எழுத்தருக்கு மூட்டைக்கு ஒரு 3 ரூபாயும், அவரோட உதவியாளருக்கு ஒரு மூட்டைக்கு 3 ரூபாயும், அரசாங்கத்தில் எந்த விதமான ஊதியமும் அளிக்கப்படாத அங்கே கூட்டி சுத்தம் செய்கிற அந்த பெண் தொழிலாளர்களுக்கு ஊதியம், குடோனில் நல்ல சாக்கு வாங்குறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய அந்த பட்டியல் எழுத்தருக்கு சாக்குக்காக மறுபடியும் இன்னொரு 3 ரூபாய் அப்படின்னு இதெல்லாம் பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ அரசாங்கம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பணியாற்ற அந்த தொழிலாளர்களுக்கு, அதாவது SRM, அந்த DM, RM, சூப்பர்வைசர் இவங்கெல்லாம் இல்லாமல் மற்ற அந்த கடைநிலை தொழிலாளர்களுக்கு அந்த உரிய ஊதியத்தை அரசு நேரடியாக வழங்கிட்டா விவசாயிகள்கிட்டேருந்து ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய் வரைக்கும் வசூலிக்க வேண்டிய கட்டாயமே இருக்காது.
ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையை ஆரம்ப காலத்திலேருந்து அரசாங்க அதிகாரிகள் ஏற்படுத்திட்டு அந்த வசூலிக்கிற பணத்திலேருந்து அவங்களுக்கும் பங்கு கேட்டு வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே கொடுமையான விஷயம். டெல்டா மாவட்டத்தில் ஒரு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அறுவடை சீசனில் ஒரே நாளில் 10 லட்சம் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டால் SRM, RM போன்ற இந்த அதிகாரிகளுக்கு ஒரே நாளில் 10 லட்சம் ரூபாய் அவங்களோட கைகளுக்கு போய் சேருது. ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. ஆனால் விவசாயிகளுக்கு என்னவோ மூட்டைக்கு வெறும் 60 ரூபாய் தான் இழப்பு அப்படின்னு நம்ம ஈஸியாக அதை கடந்து போயிடுறோம். மாதம் 1,05,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற MLAக்கெல்லாம் பொருளாதார நெருக்கடியில் இருந்தால் லஞ்ச லாவணியத்துக்கு வழிவகுக்கும். அதனால அவங்களுக்கு ஒரு காரு கொடுத்து எக்ஸ்ட்ரா மாதம் 1 லட்ச ரூபா பணமும் கொடுத்து இந்த சலுகைகள்லாம் அரசு தரப்பில் சொல்லப்படுறது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னா மாதம் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற இவங்களும் அரசு பணியாளர்கள் தான். அவங்க லஞ்ச லாவணியத்தை கையில் எடுக்கக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கான அந்த சரியான ஊதியத்தை அரசு கொடுத்து விவசாயிகளோட வயிற்றில் அடிக்கிற அந்த முறைகேட்டை சரி செய்து தரலாமே அப்படிங்கிறதான் மக்களும் விவசாயிகளும் எழுப்புற இப்போ கேள்வியாக இருக்குது. இந்த நிர்வாக சீர்கேட்டை, இந்த நிர்வாக குளறுபடியை சரி செய்யாம பாவப்பட்ட பட்டியல் கிளர்க்கை மட்டும் சஸ்பெண்ட் செஞ்சுட்டு போறாரு அமைச்சர். ஆனா இந்த அமைச்சர் கூடவே விவசாயிகள் கொடுக்கிற அந்த பணத்துல பங்கு வாங்கிக்கிற அந்த மண்டல மேலாளரும் ஆய்வுக்கு வந்து இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும், அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு தனக்கு இதுல எந்த சம்பந்தமுமே இல்லாத மாதிரி காட்டிக்கிட்டு ஒரு சிறு தொகை வாங்குற கிளர்க்கை குற்றவாளியா கை காட்டிட்டு லட்சமா கல்லா கற்ற மண்டல மேலாளர் தொடர்ந்து அதே கல்லாவை கட்டிட்டு தான் இருக்கார். இதுதான் கொடுமையான விஷயம். உண்மையாவே இதுல விவசாயிகளோட பணத்தை மற்றும் அவர்கள் உழைப்பை யாரு சுரண்டி திங்கிறாங்களோ அவங்களோட முகத்திரையை கிழிச்சு முதலமைச்சர் விஜய் இதுல தீவிர கவனம் செலுத்தி விவசாயிகளையும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அந்த உடல் உழைப்பு செய்கிற கடைநிலை தொழிலாளர்களையும் காப்பாற்றணும். அதுதான் உண்மையான தூய சக்தி செய்கிற செயலாக இருக்கும். ஒருவேளை இது முதல்வரோட பார்வைக்கு போகாம இல்லை போக விடாமல் தடுக்கப்பட்டிருந்தா இப்போ சட்டப்பேரவை வரைக்கும் இதற்கான குரலை பல கட்சி நிர்வாகிகள் எழுப்பியிருக்காங்க. இன்னும் கூடுதலான விவரங்களையும் நம்ம கொடுத்துருக்கோம். நேரம் கருதி கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருக்கோம். ஒருவேளை இன்னும் விவரம் வேணும் அப்படின்னா இது குறித்த நேர்மையான அதிகாரிகள்கிட்ட உண்மையான விவரங்களை வாங்கி உண்மையிலேயே விவசாயிகள் மீது அக்கறை கொள்கிற நபரா நம்மளோட முதல்வர் இருந்தா இனிமேலாவது இது குறித்த சரியான நடவடிக்கையை முதல்வர் எடுக்கணும். அப்படி எடுப்பாரா? பொறுத்திருந்து பார்ப்போம்.